கண்ணல் ஜன்னல் விளையும் நாடு அம்மையா கதலி கொல பழுக்கு நாடு சாரமல ஒளியும் நாடு சரமிளகு காய்க்கு நாடோ மாறி மல ஒளியோ போகம் நெல்விலையோ கிளியிருந்து கீதம் பாடோ மயிலிருந்து நடனம் ஆடோ மானிருந்து விளையாடோ குயிலில் இருந்து இசைகள் பாடோ பவளையத்தில் பெரிய நாடி அது மாடு கட்டி போரடித்தா அது ஜென்ன என்று கட்டி போரடித்தா அது ஜென்ன என்று கட்டி போரடிக்கும் இந்தியா தேசந்தானை தமிழ்நாடு தேசத்தில திருநெல்வேலி நகரத்தை பிள்ளைமார்கள் அது வடமலையா பிள்ளைதான நெல்லையப்பர் கோவிலுக்கு தலைமை பொறுப்பிள்ளதான் அருங்காவலர் பதவியில அரசு செய்து வருவாரா அந்த வடமலையா பிள்ளைதானே வடமலையா பிள்ளையும் தான் வையகமும் சிறக்கும்படி திருநெல்வேலியை ஆண்டு வாரார் மூஞ்சற்கும்படி திருநெல்வேலியை ஆண்டு வாரார் தென்னிந்தியா தேசத்தில தென் தமிழகம் ஆமா தமிழ்நாடு தேசத்தில ஆமா தட்சிணாபூமி திருநெல்வேலி ஜில்லா அந்த திருநெல்வேலியை தலைநகரமாக கொண்டு நெல்லையப்பர் கோவிலுடைய காரியதரிசி காரியதரிசினா தர்மகர்த்தா தர்மகர்த்தா தான் வடமலையா பிள்ளை அவர்தான் நெல்லையப்பர் கோயிலுக்கு தர்மகர்த்தா அருங்காவலர் ஆமா அந்த தர்மகர்த்தாவாகிய அருங்காவலர் பதவியில் இருக்கிறார் வடமலையா பிள்ளை பிள்ளை அந்த வடமலையா பிள்ளை நெல்லையப்பருக்கு ஆமா தலைமை பொறுப்புல இருந்து திருவிழா நடத்தி திருப்பணிகள்லாம் நடத்தி கொண்டிருக்கும் நாளையில அந்த வடமலையா பிள்ளைக்கு கோயிலுடைய சொத்து சோபம் ஆமா நெல்லையப்பர் கோயில் என்ன நெல்லையப்பர் கோயிலுக்கு சொத்து சோபம் 1000 கோட்டை விதப்பாடு 1000 கோட்டை விதப்பாடு இல்ல 1000 கோட்டை விதப்பாட்டுக்கும் ஆளாக்கு கம்மி ஆமா ஆளாக்கு குறை ஆமா அப்படிதானே ஆமா அந்த நெல்லையப்பர் கோயிலுடைய 1000 கோட்டை விதப்பாடு சொத்து ஆளாக்கு குறவிற்கு அந்த 1000 கோட்டை வயக்காட்டையும் ஆமா பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் 7 ஊர் பச்சேரி பெருமக்கள் 7 ஊர் பச்சேரி பெருமக்கள் ஆமா அதானே 7 ஊர் பச்சேரிக்கும் எசமான் தலைவன் செம்பகராம குடும்பம் அதை சொல்ல தெரியாம செம்பரா குடும்பம் செண்பகராம குடும்பம் அந்த செண்பகராம குடும்பம் ஆமா 7 ஊர் பச்சேரிக்கும் தலைவராக இருக்கிறார் அந்த எஜமான் செம்பரா குடும்பனுக்கு சொத்தால குறவும் இல்லை சுகத்தால தாழ்வும் இல்லை செம்பராமன் குடும்பனுக்கு மண்ணால குறவும் இல்லை மக்களால தாழ்வும் இல்லை பொன்னால குறவும் இல்லை அவருக்கு பொக்கிஜத்த தாழ்வும் இல்லை பாலோடும் பவுஜோடும் அவருக்கு பாக்கியங்கள் ரொம்ப உண்டு ஒரு பச்சேரிக்கும் எஜமா செம்பரா குடும்பம் ஆடு உண்டு மாடு உண்டு ஐயா மாடு உண்டு அடுக்கு மெத்த வீடு உண்டு மாடு உண்டு அடுக்கு மெத்த வீடு உண்டு
எசமானம் செம்பராம குடும்பம் அவரு என்ன அண்ணன் தம்பி 7 பேர்களோட ஆண்டு கொண்டிருக்கிறார். இருக்கிறார் 7 ஊரு. ஆமா 7 ஊருக்கும் ஒவ்வொரு தம்பியும் ஒரு பொறுப்பு. ஆமா கொடுத்துப்பார்ல. ஆமா எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு தம்பியை கூப்பிட்டு எப்பா ஏ தம்பி இளையவன ஏப்பா ஏ இளையவன ஏ மூத்தவன ஏ சின்னவன ஏ நடுவுள்ளவன அதானே அப்படி கூப்பிடுவார்ல. ஏ கடைக்குட்டி ஏ ஆண்டி குடும்பா ஏ முருக குடும்பா ஏ கந்தன் குடும்பா அதானே ஏ சுப்ப குடும்பா இப்படின்னு ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு ஆமா ஏடா நம்ம 7 ஊருக்கு நான் தலைமை பொறுப்புல இருக்கேன்பா. 7 ஊரையும் போய் நான் ஒருதும் பார்க்க முடியாது. நீங்க என் கூட பிறந்தவங்க 7 அண்ணன் மாதிரி இருக்கியா? ஒவ்வொரு தினம் போய் ஒவ்வொரு ஊர் பாத்துக்கோங்கப்பா. ஆமா அருவங்குளம் பச்சேரி முருகன் பச்சேரி அதானே அண்ணாம் பச்சேரி இந்த தெருவுல போய் ஒவ்வொரு தெருவுக்குள்ள மக்களுக்கு என்ன குறைபாடு இருக்கோ அதை போற பாத்துட்டு வாங்க. 7 ஊர் பச்சேரிக்கு நம்ம தான் எசமானா இருக்கோம். எசமானாக இருந்தாலும் கோயில் சொத்து நம்ம சொத்து இல்ல கிடையாது. பாத்துக்கோ நெல்லையப்பர் கோயில் சொத்து அது 1000 கொட்டை விதப்பாடு ஆளாக்கு குறைவு இருக்குப்பா. அதனால ஏழை சம்சாரிகளுக்கு என்னென்ன வேணுமோ அதை போய் மக்கள்கிட்ட போய் கேட்டுட்டு அது மட்டும் இல்லாம எதுவும் குறை நிறை இருந்ததுன்னா நமக்கு தலைவரா இருக்காரு வடமலையா பிள்ளை நெல்லையப்பர் கோயில் தர்மகர்த்தா. ஆமா அவர்கிட்ட போய் குறைகளை சொல்லி குறைகளை கேட்டுக்கொடுவோம். எதனாலும் நமக்கு தரக்கூடிய தன்மையில இருக்காரு வடமலையா பிள்ளை அப்படின்னு சொல்லி இந்த 7 உச்சிர் பச்சேரிக்கு எசமா செம்பராம குடும்பம் அவருடைய மனைவி நவலட்சுமி எல்லோரும் ஒற்றுமையாக ஆண்டு வரக்கூடிய நாளையில அந்த 7 ஊர் பச்சேரி மக்கள் எல்லாம் ஒன்னாக கூடி தலைவர்கிட்ட வந்து சொல்றாங்க, எசமா சம்பரா குடும்பனே 7 ஊருக்கும் நம்ம இருக்கமே 7 ஊர் பச்சேரிக்கு நீங்க எசமா செம்பரா குடும்பம் இருந்தாலும் எங்களுக்கு குடிவடை தொழில் செய்வதற்கு ஒரு ஆள் இல்லையா? வேணுமில்ல அழுக்கெடுத்து அண்ணன் வாங்கி செலவு தொழில் செய்வதற்கு 7 ஊர் பச்சேரிக்கு ஒரு வண்ணா பிள்ளை இல்லையே? அப்படி வண்ணா பிள்ளைய பார்த்து வாங்க அப்படின்னு ஒரு தலைவர் எசமா செம்பரா குடும்பம் சொல்ல இவர் போய் யார்கிட்ட சொல்ல முடியும்? இவருக்கு தலைவர் யாரு? வடமலை பிள்ளையிட்ட தான் சொல்ல முடியும். வடமலையா பிள்ளையிட்ட போய் சொல்லுதாங்க, ஐயா நைனாவே வடமலையா பிள்ளைய எங்கள் 7 ஊர் பச்சேரி அருவங்குளம் பச்சேரியும் முருகங்குறிச்சி பச்சேரி அப்படி வண்ணாம் பச்சேரின்னு சொல்லக்கூடிய 7 ஊர் பச்சேரிக்கும் எங்கள் 7 ஊர் மக்களுக்கும் செலவு தொழில் செய்வதற்கு ஒரு வண்ணா பிள்ளை இல்லையா? அதனால அதுக்கு தகுந்த வண்ணா பிள்ளைய எங்க 7 ஊர் பச்சேரிக்கு எப்படியாவது கொண்டாந்துட்டாங்க சாமி என்று மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வடமலையா பிள்ளையிடம் மனவருத்தம் அடைந்த போது பிள்ளை மகன் சொல்லுவாரா 7 ஊர் பச்சேரிக்கும் செம்பரா குடும்பனையா உங்களுடைய ஊருக்கு குடிவட தொழில் செய்வதற்கு அழுக்கெடுத்து செலவு செய்ய உங்களுக்கு ஒரு வண்ணா பிள்ளைய எப்படியாவது கொண்டாந்து ஒப்படைக்கணும். அது வரைக்கும் நம்மளுடைய சம்சாரி தொழில்களை பாருங்களே விவசாய வேளாண்மையை கை கொடுத்து பாருங்களப்போ இன்னும் 1 மாதம் காலம் தாங்க. அந்த 1 மாதம் காலத்துக்குள்ள உங்களுக்கு தகுந்தது ஒரு வண்ணா பிள்ளைய கொண்டாந்து அப்படி சொன்ன நேரம் ஐயோ ஐயா ஆட்டம் என்ன சம்மதித்தே செம்பரா குடும்பம் கூட்டம் எல்லாம் அவரவர்கள் ஊருக்குத்தான் ஒன்றாக வருவாரா. அவரவர்கள் ஊரிலே வந்த போது அவதான் வடமலையா பிள்ளை மந்திரி தலையாரி சேனா சைனியங்களை கூப்பிட்டு ஏ தண்டன் தலையாரிகளை வாங்கப்பா என்கிட்ட என் பக்கம் வாங்க போ. என்னுடைய ஆழ்மைக்கு கீழ்பட்டுள்ள 7 ஊர் பச்சேரியிலையும் அந்த எசமான் செம்பரா குடும்பம் தலைமையில இருக்கக்கூடிய 7 ஊர் பொதுமக்களுக்கும் சலுவ தொழில் செய்வதற்கு ஒரு வண்ணா பிள்ளை இல்லையா?
அதுக்கு தகுந்த வண்ணாப்பள்ளியே நம்ம ஏரியாவில இருந்தா பிடிச்சு கொண்டு வாங்க. கொண்டு வாங்க, கூட்டிட்டு வாங்கப்பா. அதானே செலவு தொழில் செய்வதற்கு செய்ததற்காக வண்ணாப்பள்ளியை அழைச்சிட்டு வாங்க. வாங்கப்பா அப்படின்னு தன்னன் தலையாரிட்டு சொன்னும் போது தன்னன் தலையாரி ஊர் உலகம்லாம் தேடி பார்த்து கடைசி நேரம் நாகர்கோயில் பக்கம் வராங்க. நாகர்கோயிலுக்கு வந்துட்டாங்க. காஞ்சிநாடு சீமையில வந்து காஞ்சிநாடு சீமையில தாளகுடி பக்கம் பூதப்பாண்டிங்கிற ஊரு. அதான் பூதப்பாண்டி. ஆமா, அந்த பூதப்பாண்டி ஊர்ல நீலவண்ணார் பரதமங்க. ஆமா, நீலவண்ணார் பரதமங்கை. அந்த பரதமங்கை நீலவண்ணாரும் ஆண்டு கொண்டு இருக்கும் போது நீலவண்ணாருடைய உடப்பகம் தான் மாடிப்பிள்ளை. ஆமா, அவர் மச்சனம் தான் மாடவண்ணாரு. ஆமா, தங்கச்சி மாப்பிள்ளையும் இந்த தாளகுடி பூதப்பாண்டியில அடைக்கலம் கொடுத்து அந்த நீலவண்ணார் பரதமங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காவோ. இந்த செய்தி வடமலையாப்புள்ள மந்திரிக்கு காதுக்கு போயிட்ட நேர போறாங்க மந்திரி தலையாரி எல்லாம். ஓ ஐயா நீலவண்ணார, அங்க திருநெல்வேலி டவுன்ல இருந்து வாரோம். வடமலையாப்புள்ள தெரியுமா? வடமலையாப்புள்ள ஆமா, நம்ம நெல்லையப்பர் கோயில் தர்மகர்த்தா காரியதரிசியா இருக்காரு. அப்பேற்பட்ட வடமலையாப்பிள்ளையுடைய அந்த நெல்லையப்பர் கோயில் சொத்து 1000 கோட்டை வதப்பாடு இருக்கு. அதெல்லாம் பண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காங்க 7 ஊர் பச்சேரி பொதுமக்கள். அந்த பொதுமக்களுக்கு செலவு தொழில் செய்திருக்கும் வண்ணாப்பிள்ளை தேடி வந்தோம். நம்ம இந்த தாளகுடி பூதப்பாண்டியில உங்க கைவசம் உங்க மச்சின மாடவண்ணாரும் உங்க தங்கச்சி மாடிப்பிள்ளை இருக்கிறதாலும் கேள்விப்பட்டுக்கிட்டோம். அதனால அவர் 2 பேர்த்தையும் இங்க திருநெல்வேலி கொஞ்சம் அனுப்பி வைங்களா. ஐயா, வேணுங்கிற பொன்பொருளும் கொடுப்போம். கொடுத்துருந்தோம். ஆமா, படி நெல் உண்டு. ஆமா, உண்டு. அதானே நம்ம படிக்காசும் கொடுக்கணும்ல. பூவுக்கு இத்தனை மரக்க நெல்லுன்னு கொடுத்துருவாங்க. அதானே ஆமா, அது 7 ஊர் பச்சேரி மக்கள்கிட்டையும் 7 ஊர்லயும் கிடைக்கக்கூடிய நெல் வகையில் உண்டு. மாசம் இவ்வளவுன்னு காணியாச்ச சம்பளமும் உண்டு. அடுத்த தலைவ தொழிலே அதை பார்க்கறதுல அது எக்ஸ்ட்ரா சம்பளமும் அது உண்டு இல்ல. சடங்கு வீடு அதானே அதுக்கு ஒரு தனி காசு உண்டு. அதனால வாங்க எங்க ஊருக்குன்னு சொல்ல உடனே நீலவண்ணாரும் பரதமங்கையும் தன்னுடைய தங்கச்சியும் மாப்பிளையும் கூப்பிட்டாரு. நீலவண்ணாரு, ஓ மாப்பிள்ளை மாடவண்ணாரா பாரு, ஏ தங்கச்சி மாடிப்பிள்ள, நம்ம தாளகுடி பூதப்பாண்டினா அண்ணன் அடைக்கலத்துல நீங்க இருந்துட்டிய, உங்களுக்குன்னு தனி உழைப்புக்குன்னு ஒரு இடம் வந்தாச்சு. உங்களுக்குன்னு பிழைப்புக்குன்னு ஒரு இடம் வந்துடுது. அந்த நாள் பிழைப்பை தேடி போங்க, உழைப்பை தேடி போங்க. ஆமா, அதனால உங்களுக்கு தகுந்த இடம் நம்ம வடமலையாப்புள்ள தாரம் இருக்காரு, சொல்லியிருக்காரு. அங்க போய் உங்க குடியோட தொழிலை பாருங்க. பாருங்க ஐயா அப்படின்னு தங்கச்சியவும் தங்கச்சி புருஷனையும் மாடவண்ணார் மாடிப்பிள்ளையும் நீலவண்ணாரும் நெல்லைக்கு அனுப்பி வச்சா. நெல்லையில வந்து வடமலையாப்புள்ளைய கையெடுத்து கும்பிட நீர்லாம் மாடவண்ணாரா? ஆமா ஆமா, நான் தான். நீலவண்ணாருடைய மச்சனா? நான் தான். நீலவண்ணாருடைய தங்கச்சி தான் மாடிப்பிள்ளையா? இங்க வாங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் தாரேன். ஏறாங்குடி கிராமம். ஆமா, ஏழாங்குடி கிராமம். ஏழாங்குடி. ஆமா, ஏறாங்குடினா வண்ணாம்பச்சேரி. ஆமா, அந்த வண்ணார்கள் இருந்த இடம் தான் இன்னைக்கு வண்ணார்பேட்டை. அப்படியாக ஏறாங்குடி பக்கத்துல அந்த தாமிரபரணி நதிக்கரையில தாளையடி குச்சின்னு போட்டு நீங்க அங்கே செலவு தொழில் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விளையுத பூவுக்கு இத்தனை மரக்கா நெல்லு அதையும் தந்துருதோ. ஒரு நல்ல வீடு கெட்ட வீட்டுல வரக்கூடிய வருமானத்தையும் அதையும் வாங்கிக்கோங்க. மாசம் என்னுடைய பங்குக்கு 500 ரூபாய் உங்களுக்கு சம்பளம். தலைமை தர்மத்தை உங்களுக்கு தந்துருதேன் அப்படின்னு சொல்ல இந்த 7 ஊர் பச்சேரிக்கும் எசமான் செம்பரா அவருடைய ஊரும் 7 ஊர்களுக்கும் அழகெடுத்து வாங்கி சலுக தொழில் செய்து வாரா மாடவன் மாடி பிள்ளை மன்னன் தேவியும்மா 6 மாதம் ஒரு வருடம் அந்த 7 ஊர் பச்சேரிக்கும் காலையில அழுக்கெடுத்து மதியத்தில சலுகை செய்து
மன்னனந்தி அதிகமாக இருந்து ஆமாமையோ அந்த யாராங்குடி கிராமத்திலே தாளையடி தாமிரபரணி நதிக்கரையில் தாளையடி குச்சில் போட்டு ஆளனும் தேவியுமாக அழுக்கெடுத்து அன்னம் வாங்கி சலுகை தொழில் நடத்துதார்கள் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சலுகை தொழில் நடத்தி வரக்கூடிய மாணவன்னார் வாணி பிள்ளைக்கும் ஐயோ இறைவன் எல்லா செல்வாக்கு நிறைந்திருந்தோ ஐயா மன்னன் தேவி இருவருக்கும் ஐயா மண்ணிருந்து மன இருந்தோ மண்ணையாள பிள்ளை இல்லை பொன்னிருந்தும் பொருள் இருந்தோ பொன்னையாள பிள்ளை இல்லை மாடவன் மாடி பிள்ளை சொத்து ஜோகம் இருந்துட்டாலும் சொத்தையாள பிள்ளை இல்லை அதிகம் கொண்டு மாடி பிள்ளை சொல்லுவாளோ மன்னவனே எங்கனவா தேவி மாடி பிள்ளை என்னவாவோ நானும் செய்த எனக்கு இதுவரைக்கும் குழந்தை இல்லை ஆமா என்னவாவோ நானும் செய்த மன்னவனும் தேவியும் இந்த யாராங்குடி கிராமத்துல ஆமா சலுகை தொழில் செய்தாலும் விட தொழில்கள் நடத்தி வந்தாலும் அவர் ரெண்டு பேருக்கும் கவலைனா கவலை பிள்ளை இல்லாத பெருங்கவலை ஆமா அடங்காருல மாடவண்ணாருக்கும் இருக்கு மாடி பிள்ளைக்கும் மன்னன் தேவியும் அழுக்கு எடுத்தாலும் சலுகை தொழில் செஞ்சாலும் வீட்டுக்கு வந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு பின்னால காணியால நமக்கு ஒரு பிள்ளை இல்லையா அந்திய காலத்துல ஆதரிக்க நமக்கு ஒரு பிள்ளை இல்லையா நாளையிட்ட நாள் முதலாக நமக்கு மதுரை செல்வம் இல்லையே கைவிடித்த நாள் முதலாய் கை குழந்தை நமக்கு இல்லையா என்ன மன்னனும் தேவியுமாக உங்க மனவர் தடைதாவோ இதே போல அந்த மாடவண்ணாருடைய மச்சனை இருக்காரே தாளகுடியில நீலவண்ணாரு புரதமங்க ஆமா அவங்க ரெண்டுத்துக்கும் அங்க பிள்ளை இல்ல செம்பரா குடும்பனுக்கும் நவலட்சுமிக்கும் ஏழூர் பச்சேரி தலைவருக்கும் குழந்தை இல்ல பத்தியலா காலவேத சோதனையை பத்தியலா இதான் விதினாத இப்படியாக இவங்க எல்லோரும் குழந்தை இல்லாம இருக்க இந்த மாடவண்ணாரும் ஆடிப்பிள்ளையும் மனதில் நினைக்காவும் நம்மளுக்கு ஒரு குழந்தை செல்வ வேணும்னா சங்கரங்கோயில்ல மாதாந்த இருப்போம் மாவிளக்கு எடுப்போம் அள்ளி மிளகு தின்னு அருணகிரி நோம்பிருந்து வெள்ளி செவ்வாய் கிழமைகளை விரதமாக இருப்போம் அப்படின்னு இந்த மாடவண்ணாரும் ஆடி பிள்ளையும் ஒரே ஒரு மதுரை செல்வம் வேணும்னு அந்த சங்கரங்கோயிலுக்கு மாதாந்த நடப்பாரா
அதான் நடப்பாரா வடக்கு ரதவதியில தவம் இருக்கார்கள். இந்த நீலவண்ணாரும் பரதமங்கையும் தெற்கு ரதவதியில தவம் இருக்கார்கள். ஒரு பச்சேரி செம்பரா குடும்பனும் குடும்பனும் அவர் மனைவி நவலட்சுமியும்